தமிழ்நாட்டில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் இடைநிற்றலே இல்லை என்று ஒன்றிய அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் தொடர்பாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தரவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை உணவு, திறன்மிகு வகுப்பறைகள், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பது, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மீது தனி கவனம் போன்ற திட்டங்களால் பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றலே இல்லாத மாநிலம் என்ற சாதனையை தமிழ்நாடு படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் படிப்பை முடிப்பது 2019ஆம் ஆண்டு 99% இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 100% உயர்ந்துள்ளது. மாணவிகளின் சதவீதம் 2019இல் 97.5% இருந்த நிலையில் 2024இல் 100% அதிகரித்துள்ளது. மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களின் விகிதம் 2019இல் 81.3 இருந்தது. இது 2024இல் 89.2% அதிகரித்துள்ளது. மாணவர்களுக்கான இடைநிலை கல்வியில் 2019இல் 4ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு 2024இல் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மாணவிகளுக்கான கல்வியில் 2019இல் 7ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மாணவிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 4ஆவது இடத்திலிருந்து 2ஆவது இடத்திற்கு தமிழ்நாடு முன்னேறியுள்ளது. அதே நேரத்தில் பீகார், அசாம், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் பள்ளிப்படிப்பு மிகவும் மோசமாக மாறியிருப்பதாகவும், அங்கு உயர்நிலை கல்வியில் 2019ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு இடைநிற்றல் வீதம் அதிகரித்திருப்பதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வழிகாட்டுதலில் பள்ளி கல்வித்துறை அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களின் இடைநிற்றல் இல்லாத சூழலை உருவாக்கி வருவதாக கூறியிருக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ், அதனை நிரூபிக்கும் வகையில் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.